Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு விருப்பமான வீடியோஸ் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் பை ஒன்னாக நான் அது மாதிரி தான் போட்டுட்டு வரேன். நீங்கள் கேட்ட வீடியோ இன்றைக்கி வரல அப்படின்னா யாருமே வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் போடுவேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ செலெக்ஷன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் இருக்கும். நம்ம பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் எல்லாருக்குமே ஒரு ட்ரெஸ் வந்து சூட் ஆகுது, எல்லாருக்குமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அது வந்து சாரீ தான். அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. நம்ம மற்ற ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறதை விட சாரீ கட்டியிருக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் அந்த சாரீ நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னா. நமக்கு வந்து ஒரு சாரீ பிடிச்சிருக்கா, ஒரு டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை டப்புன்னு வாங்கிடுவோம். ஆனால் நம்ம சாரீ வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி டைப் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரீ வாங்கினோம் அப்படின்னா நம்ம இன்னுமே அழகாக தெரியும். நிறைய பேருக்கு பாடி டைப் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். பாடி டைப் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. உங்களோட ஷோல்டர், பஸ்ட், வேஸ்ட், ஹிப்ஸ் இதை வந்து சுற்றளவு எடுத்துக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டிங்கனாவே உங்களோட பாடி டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பாடி டைப் என்ன, நம்ம பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாடி டைப் இருக்குது. ஆப்பிள் பாடி ஷேப், பியர் பாடி ஷேப், ஹார் கிளாஸ், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பாடி ஷேப், ரெக்டாங்கிள் ஆர் ஸ்ட்ரெயிட் பாடி ஷேப், ஓவல் பாடி ஷேப். இந்த 6 டைப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் விமன் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற வகையான ட்ரெஸ்லாம் எப்படி சூட் ஆகும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்மளோட பாடி டைப் என்னென்னு தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம ஈஸியாக சாரியை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஆனால் சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் ஈஸியாக பிரிச்சிடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா தின் அண்ட் டால், இன்னொன்று வந்து ஷார்ட் அண்ட் சப்பி. அதாவது ஒல்லியாக உயரமாக இருக்கவங்க, கொஞ்சம் குள்ளமாக கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்க. இந்த 2 கேட்டகரியில் ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ். ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே நம்ம அழகாக தெரியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். டிப் நம்பர் 1, ஃபேப்ரிக். எப்போவுமே நம்ம ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சாரீ நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஃபோட்டோகிராஃபில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகான கலராக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டாக இருக்கும் மெட்டீரியல். நமக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே இருக்காது. அதனால் எப்போவுமே சாரியை வந்து நேரில் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நான் எப்போ சாரீ வாங்கினாலுமே நான் நேரில் பார்த்து தான் வாங்குவேன். என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஒத்து போவதா இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன். ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணவே மாட்டேன். குர்த்திஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் சாரியை பொறுத்த வரைக்கும் நேரில் தான் பார்த்து வாங்குவேன். அது ரொம்பவே முக்கியங்க. நிறைய பேர் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே ஃபேப்ரிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம சாரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரித்தோம். ஒன்று வந்து ஒல்லியாக உயரமாக இருக்கவங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் குள்ளமாக குண்டாக இருக்கவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒல்லியாக உயரமாக இருக்கவங்களுக்கு எப்போவுமே திக்கான மெட்டீரியலாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலோ இல்லை ஃப்ளோவியான மெட்டீரியல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஒல்லியாக தெரியும். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் கூட இருக்குது. நான் சாரீ கட்டினா ரொம்ப குச்சி மாதிரி இருக்கேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு திக்கான மெட்டீரியலாக எப்போவுமே சூஸ் பண்ணுங்கள். திக்கான மெட்டீரியல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டிஃப் காட்டன் வந்து பயன்படுத்தலாம். காட்டன் சாரீ வந்து வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். அதுவும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சராக காமிக்கும். அதனால் எப்போவுமே ஸ்டிஃப் காட்டன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி சாரீஸ், அப்படி இல்லைன்னா பனாரசி சில்க், ஆர்ட் சில்க் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஜார்ஜெட் சாரீ கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஜார்ஜெட் சாரியில் பார்த்திங்கன்னா ஹெவி பார்டர் இருக்கும், அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் கூட ஜார்ஜெட் வித் பார்டர் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களை இன்னுமே வந்து அழகாக ஸ்ட்ரக்சராக காமிக்கும். நெட் சாரீஸ், லேஸ் வச்ச மாதிரியான சாரீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டிசைனர் சாரீஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீச்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் சப்பியாக இருக்கவங்களுக்கு இவங்க மோஸ்ட்லி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எனக்கு சாரீ கட்டினா நல்லா இருக்குது, சாரீ கட்டுறது ரொம்ப கஷ்டம்ப்பா, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப லைட்டான மெட்டீரியலாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட், ஷிஃபான், கிரேப், இல்லைன்னா நம்ம ஊரில் பூனம் சாரீ சொல்லுவாங்க, அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். சாஃப்ட் சில்க், மைசூர் சில்க், ஆர்ட் சில்க், இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக தெரிவிங்க. நம்மளை வந்து ஒரு ஸ்லிம்மாக ஃப்ளாட்டராக காமிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே ஃபேப்ரிக் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணி வாங்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 2, கலர். எப்போவுமே கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணுங்கள். பிரைட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெட், எல்லோ, ஆரஞ்ச், பிங்க், மஜந்தா இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஸ்கின் டோனுக்குமே எல்லா பாடி டைப்புக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிரைட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம டாலாக இருந்தாலும் சரி, சப்பியாக இருந்தாலும், இல்லைன்னா வந்து தின்னாக இருந்தாலுமே இந்த பிரைட் கலர்ஸ் ரொம்பவே எடுப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த பிரைட் கலர்ஸ்க்கு கொடுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்பியாக இருக்கவங்க எப்போவுமே டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டார்க் கலர்லேயும் பார்த்திங்கன்னா பிளாக் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்லிம்மாக காமிக்கும், உங்களை ஃப்ளாட்டராக காமிக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பிளாக் போட மாட்டோம், நாங்கள் பிளாக்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சிமிலராக நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். டார்க் மெரூன், ப்ரௌன், நேவி ப்ளூ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டர் கலர் ப்ரிஃபர் பண்ணும்போது, அதாவது ஒயிட், லைட் க்ரீன், லைட் எல்லோ, லைட் பிங்க் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்வான்ட் பாடி பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டென்ஷன் அங்கே போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே டார்க் கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அட்டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து அழகாக நம்மளை வந்து ஸ்லிம்மாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். அதனால் எப்போவுமே டார்க் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சப்பியாக இருக்கவங்க சிங்கிள் கலர் சாரீ யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது முந்தி கூட உங்களுக்கு வந்து இன்னொரு கலர் வந்து காம்பினேஷன் இருக்கக்கூடாது, சிங்கிளாக இருக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க இன்னுமே ஸ்லிம்மாக தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிளெயின் சாரீஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. சாட்டினில் வந்து பிளெயின் சாரீஸ் இருக்குது. ஸோ அந்த சாட்டின் சில்க் பார்த்திங்கன்னா உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக காமிக்கவும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளெயின் சாரீ நம்ம கட்டும் போது அது வந்து ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் பிளெயின் சாரீஸ் சிங்கிள் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் சிங்கிள் கலர் ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மல்டி கலரோ இல்லைனா ஒரு மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது இன்னுமே உங்களை ஷார்ட்டாக சப்பியாக காமிக்கும். அதனால் எப்போவுமே ஒரே மாதிரியான கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீ கட்டுவாங்க. பல்லு வந்து வேறு கலரில் இருக்கும், கீழே ப்ளீட் வந்து வேறு கலரில் இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் போகும்போது அது உங்களை இன்னுமே ஷார்ட்டாக காமிக்கும், ஷார்ட்டாக வைடராக கூட காமிக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா எந்த கலர் பிளாக்குமே இருக்கக்கூடாது. உங்கள் பாடியை வந்து டிவைட் பண்ணவே கூடாது. எப்போவுமே நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லென்த்தியான அப்பியரன்ஸ் கொடுக்கறக்கு எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ டால் அண்ட் தின்னாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பிரைட் கலர்ஸ் வந்து சூட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைட் கலர்ஸ் ரெட், எல்லோ, ஆரஞ்ச், பிங்க், மஜந்தா இதெல்லாம் வந்து சூட் ஆகும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த போல்டு கலர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது டீல் ப்ளூ, டீல் க்ரீன், லைம் க்ரீன், ஒயிட் இந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். லைட்டர் கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மல்டி கலர் சாரீஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவுமே உங்களை வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சராக காமிக்க ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 3, டிசைன் அண்ட் பேட்டர்ன். கொஞ்சம் ஷார்ட்டாக சப்பியாக இருக்கவங்க எப்போவுமே பெரிய பார்டர் வச்ச சாரீ வந்து சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது நம்மளை வந்து இன்னுமே ஷார்ட்டாக சப்பியாக காமிக்கும், ரொம்ப அகலமாகவும் காமிக்கும். அதனால் எப்போவுமே சின்ன பார்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க வந்து சில்க் சாரீ சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஷார்ட்டாக இருப்பாங்க. இதில் முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரியான பெரிய பெரிய பார்டர் வச்ச மாதிரி சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே சின்ன பார்டர் இருக்க சாரீ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நிறைய இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரியாக இருக்கட்டும், இல்லை சில்க் சாரியாக இருக்கட்டும், சின்ன பார்டர் வச்ச சாரீ இல்லைன்னா பார்டரே இல்லாத மாதிரியான சாரீலாம் வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி போடும்போது கொஞ்சம் டாலாக ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து டாலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிக் பார்டர் வச்ச சாரீ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்ட்ரக்சருக்கும் அந்த பிக் பார்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் பெரிய பார்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ டிசைன் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது பிரிண்ட்டுக்கு வருவோம்.
கொஞ்சம் டாலாக நல்லா உயரமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி saree வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஹெவி எம்ப்ராய்டரி sarees, டிசைனர் sarees பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் வச்ச saree, அதாவது சம்கி ஒர்க், குந்தன் ஒர்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி sarees வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நெட் சாரீஸில் லேஸ் பார்டர் வந்திருக்கும், அந்த மாதிரி sarees வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்கள் ஹைட்டுக்கு அந்த sarees வந்து ரொம்ப அழகாக காமிக்கும், நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி sarees அண்ட் பிரிண்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக சப்பியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்மால் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி saree வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா பெரிய பெரிய பூ போட்ட மாதிரி saree போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நம்மளை வந்து குண்டாக ஒரு மாதிரி வைடராக காமிக்கும். அதனால் எப்போவுமே சின்ன சின்ன பிரிண்ட்ஸாக போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நீங்கள் சில்க் சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைனாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெர்டிக்கல் ஸ்டைப்ஸ் இருக்க மாதிரி saree வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லென்த்தியான அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து லைன் போட்ட மாதிரி சாரீஸ்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாமெட்ரிக் பிரிண்ட் sarees வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களை டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிளெயின் sarees வித் பார்டர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து முந்தியில் மட்டும் பெரிய டிசைன் வந்திருக்கும், அந்த மாதிரி saree சூஸ் பண்ணிங்கனாவும் நீங்கள் வந்து டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பீகாக் டிசைன், ஒரு கிருஷ்ணர் படம் அந்த மாதிரிலாம் முந்தியில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி saree வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, 3 டிப்புமே சொல்லி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ saree வாங்க போகிறதா இருந்தாலுமே இந்த டிப்ஸை வந்து மைண்டில் வச்சுட்டு வாங்குங்க. உங்கள் saree செலெக்ஷன் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.